சிலுவையில நம்முடைய பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சுமந்து முடிச்சு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க தன்னை பலியாய் கொடுத்தார். இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகளே உன் குறைவை நிறைவாக்குவேன், என் மகனே உன் குறைவை நிறைவாக்குவேன். எந்த காரியத்துல உனக்கு நிறைவு வேணும், எங்க குறைவுபட்டிருக்கிற அதை சொல்லு, நான் அதை நிறைவாக்குவேன். நீங்க மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியத்துல நான் குறைவுபட்டிருக்கிறேன், இந்த காரியத்துல எங்களுக்கு குறைவு காணப்படுது, எங்களுக்கு நிறைவாக்கி தாரும், ஆசீர்வாதி. இன்றைக்கு கேளுங்க, இன்றைக்கு அந்த அற்புதம் உடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தான் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுன்னு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு குறைவை நிறைவாகும். ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும் குறைவை நிறைவாக்க. அப்ப இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும். விசுவாசித்தீங்கன்னா விசுவாசத்தோட ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என் குறைவை நிறைவாக்குகிற தேவன், எனக்காக சிலுவையில அதற்காக மரித்தேன், நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, என் உள்ளத்துல இந்த காரியத்துல குறைவு காணப்படுது, இயேசுவின் நாமத்தில் இதில் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தகப்பனை, யார் யார் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, இந்த மகளுக்கு, இந்த மகனுக்கு, இந்த தாயாருக்கு, இந்த தகப்பனாருக்கு, இந்த குடும்பத்துல இயேசுவின் நாமத்தில் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.